Hi students, happy morning to all. Today now going to start with the new content, chapter 2, complex number 2.4, conjugate of a complex number. Already you know the conjugate. Okay. Definition of conjugate of a complex number. The conjugate of the complex number x plus iy is defined as the complex number x minus iy. Okay, so let us take a complex number z is equal to x plus iy. So இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய காஞ்சுகேட் பார்க்கும்போது அது எப்படி டினோட் பண்ணாக்கா z பார்னா z உடைய காஞ்சுகேட். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் ஆகுனாக்கா சைன் ஒன்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, சென்ட்ரல் இருக்கிற சைன் சேஞ்ச். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய் இஸ் காஞ்சுகேட் ஆஃப் இசட். இசட்டுடைய காஞ்சுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகேவா, அது எப்படி டினோட் பண்ணாங்கனாக்கா இசட் பவர் பார் சொல்லுவாங்க, லைன் போடுவாங்க ஐஃபன். ஸோ இசட் பார். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மைனஸ் 5i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதனுடைய காஞ்சுகேட் ஆஃப் 2 minus 5 is 2 plus 5i. இப்போ இந்த ஐட்டம் இருக்குல்ல, இந்த இமேஜினரி பார்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் அதனுடைய காஞ்சுகேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ 2 plus 5i is 2 minus 5 உடைய காஞ்சுகேட். ஓகேவா, ஸோ 2 plus 5iன்னு இருக்குனாக்கா அதனுடைய காஞ்சுகேட் பண்ணுக்கா 2 minus 5i. ஓகே, நெக்ஸ்ட்டு -3 + 2i இப்படி இருக்குது. அப்போ இதனுடைய காஞ்சுகேட் பார்க்கும்போது சைன் எங்கே சேஞ்ச் பண்ணாக்கா இமேஜினரி பார்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சைன் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ரியல் பார்ட்டுக்கு இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற சைன்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இமேஜினரி பார்ட்டோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சைன் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -3 - 2i இஸ் காஞ்சுகேட் ஆஃப் -3 + 2i, இந்த டேர்முடைய காஞ்சுகேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நிறைய டைம் வந்து இந்த ஃபார்மில் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஜென்ரலாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணாக்கா a² - b² ரைட் பண்ணுவீங்க. ஜென்ரல் ஃபார்முலா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா அது சேம் தான். x² a² x² மைனஸ் iy², a² - b² ஃபார்ம். ஓகேவா, ஸோ x² இஸ் x² மைனஸ் i² y². ஸோ அப்போ x² மைனஸ் i² வேல்யூ இஸ் -1 இன்ட்டு y². So x² minus into minus plus y². So x plus iy into x minus iy அப்படின்னா ரிசல்ட் நான் வரும் x² plus y². இன் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா a plus b into a minus பண்ணாக்கா a² - b² வரும். ஓகேவா, இங்கே i வர்றதால இங்கே சென்டரில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும், ப்ளஸ் சிம்பிளாக மாறும். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிக்கடி இங்கே வரும் இந்த ஃபார்மு. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த i²ன்றதால -1 வரும், அந்த -1 தான் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கண்டென்ட், சப் கண்டென்ட் 2.4.2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்ஸ். சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது சம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் 1, z1 + z2 தி ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் + z2 பார். இப்போ ஹோல் பார் இருந்துச்சுன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரு அடிஷனில் இருக்கும்போது இந்த ஃபுல் பார் ஹோல் பார் இருந்துச்சுனாக்கா அதை செப்பரேட் தனித்தனி பாராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் z1 - z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் - z2 பார். இது அதுமாதிரி செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் z1 இன்ட்டு z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் இன்ட்டு z2 பார். ஹோல் பார் இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் z1 / z2 த ஹோல் பார். அதை நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பார் செப்பரேட் பண்ணலாம். z1 பார் டிவைடட் பை z2 பார். z2 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், டினாமினேட்டரில் 0 இருக்கக்கூடாது. 0 இருந்துச்சுனாக்கா அது ஈக்குவலாக வராது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்
ரியல் ஆர்னா ரியல் ஷார்ட் ஃபார்மு ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை 2. இதுமாதிரி ஐஎம்னாக்கா இமேஜினரி பார்ட் ஐஎம் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை 2. நெக்ஸ்ட் 7th ஒன் இசட் பவர் என் ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் பார் ஹோல் பவர் என். அப்போ இந்த பவர் இருக்குல்ல இசட்டுக்கு பவரில் இருக்கிறத எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா இந்த பார் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பவரை ரைட் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக இருக்கும். வேறு n இஸ் ஏ இன்டிஜர். நெக்ஸ்ட் 8th ஒன் இசட் இஸ் ரியல் if and only if z equal to z bar. z வந்து ரியலாக இருக்கும்போது z equal to z bar ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் 9th ஒன் z is purely imaginary if and only if z equal to minus z bar இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம்ஸ் எக்ஸசைஸில் இருக்குது போடும்போது புரியும் கிளியராக. ஸோ z is purely imaginary இருந்துச்சுனாக்கா if and only if z equal to minus z bar. Next 10th one z double bar equal to z பாருக்கு மறுபடியும் பார் எடுத்தீங்கன்னாக்கா z வரும். இந்த பார் மீன்ஸ் காஞ்சிகேட்னு அர்த்தம். இசட்டுக்கு மேலே போகிற இந்த பார் லைன் வந்து அதனுடைய காஞ்சிகேட் தான் டினோட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டி ஒன் பை ஒன் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி 1 for any two complex numbers z1 and z2 prove that z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar. இப்போ இது ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ z1 z2 டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு நம்மளே லேட் z1 equal to x1 plus I y1 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் z2 equal to x2 plus I y2. The two complex numbers z1 and z2. So where x1 x2 y1 y2 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். எல்லாமே ரியல் நம்பர்ஸாக எடுத்துக்கணும். x1 x2 y1 y2 ரியல் நம்பர்ஸ் ஆர். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னாக்கா சிம்பிளேஷன் பண்ணினாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வரணும். இப்போ இந்த டேர்ம் எடுத்து சிம்பிளேஷன் பண்ணாக்கா இந்த ஃபார்முக்கு வரணும். ஓகேவா? ஸோ z1 plus z2 the whole bar equal to, first write the z1 is x1 plus I y1 plus z2 is x2 plus I y2 the whole bar. Okay, next இதில் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் குரூப் பண்ணிங்க. ஸோ அப்போ இதில் ரியல் பார்ட் பண்ணால் x1, இதில் ரியல் பார்ட் போட்டால் x2. ஓகேவா? அப்புறம் இமேஜினரி பார்ட் இஸ் மைனஸ் ஐy மைனஸ் y2. அப்போ ஐ காமனை வெளியே எடுத்துட்டாக்கா y1 ப்ளஸ் y2 ஹோல் பார். இப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட் தனியாக ஒரு ப்ராக்கெட்லேயும் இமேஜினரி பார்ட் தனியாக ஒரு ப்ராக்கெட்லையும் ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ரியல் பார்ட் மீன்ஸ் ஐ இல்லாத டேர்ம். இப்போ ஐ இல்லாத டேர்ம்னா x1, இதில் ஐ இல்லாத டேர்ம் x2. அது ஒரு பார்ட், ரியல் பார்ட். இது ஐ இருக்கிற பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு. அப்போ டூலையும் ஐ இருக்கிற காமனை வெளியே எடுத்துகிட்டு ரெமனினர் y1 y2 அது ஒரு ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பார் போட்டுறாங்களோ ஹோல் பார், இது என்ன மீனிங்னாக்கா இதனுடைய காஞ்சுகேட். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேலே பார் போட்டிருந்தாக்கா அது என்ன மீனிங்னாக்கா அதுக்கு காஞ்சுகேட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாக்கா இதில் இந்த ஐ பக்கத்தில் இருந்த சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ x1 ப்ளஸ் x2 இந்த பாரை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா அது போல் என்ன பண்ணுங்க, மைனஸ் சைன் பண்ணலாம். ஐ பக்கத்தில் மைனஸ் சைன் பண்ணணும். y1 ப்ளஸ் y2. அப்போ இதில் ஒரு காஞ்சுகேட் ரைட் பண்ணிச்சு. இந்த பாருக்கான மீனிங் வந்து இந்த மைனஸ் சைன் அப்ளை பண்ணிச்சு. இந்த பாரை ரிமூவ் பண்ணிட்டாக்கா இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு x1 ப்ளஸ் x2 இந்த ஐ மைனஸ் ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் ஐ y1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ y2 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மைனஸ் ஐயால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குரூப் பண்ணுறீங்க. என்ன குரூப் பண்ணுனாக்கா x1 டேமு y1 டேமு x2 டேம் y2 டேம் அதை குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ x1 மைனஸ் ஐ y1
plus x2 minus I y2 group x1 கூட இந்த y1 I minus I y1 கூட group பண்ணிச்சு x2 கூட minus I y2 group பண்ணிச்சு இப்போ பாத்தீங்கன்னாக்கா x1 minus I y1 ன்றது எதோட காஞ்சுகேட் z ஓட காஞ்சுகேட் z ன்றது நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா z equal to x1 plus I y1 அப்ப அந்த z காஞ்சுகேட் நான் என்ன சொன்னேனாக்கா x1 minus I y1 அப்ப வந்திருக்கா அப்ப இது என்ன ரைட் பண்ணாக்கா z1 பார் ரைட் பண்ணலாம் plus இது z2 பார் ரைட் பண்ணலாம் ஓகேவா அப்ப இது எதோட காஞ்சுகேட் z1 உடைய காஞ்சுகேட் z1 ன்றது நம்ம x1 plus I y1 போட்டோம் அப்ப அதோட காஞ்சுகேட் பண்ணும்போது சைன் மாறி இருக்குல மைனஸ் சைன் அப்ளை பண்ணனும் அப்ப இது z1 உடைய காஞ்சுகேட் அப்ப z1 பார் ரைட் பண்ணனும் இது z2 உடைய காஞ்சுகேட் அப்ப z2 பார் ரைட் பண்ணனும் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா z1 plus z2 ஹோல் பார் னு எடுத்தோம் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க z1 பார் plus z2 பார் வந்திருக்கு hence proved. Next property, prove that z1 into z2 whole bar equal to z1 bar into z2 bar, where x1, x2, y1 and y2 belongs to R, real numbers. Okay. So proof, let us take x1 and x2, let z1 equal to x1 plus I y1 and z2 equal to x2 plus I y2 z1 z2 complex numbers நம்மளே எடுத்துறோம் ஓகே ப்ரூஃப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் z1 z2 ஹோல் பார் பதிலா ஃபர்ஸ்ட் z1 z2 மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு பார் ஹோல் பார் எடுத்துலாம் ஃபர்ஸ்ட் z1 into z2 equal to z1 z2 மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் ஃபர்ஸ்ட் z1 is x1 plus I y1 into z2 is x2 plus I y2 so 2 multiplication பண்ணுவோம் first so x1 நால first multiplication x1 into x2 x1 x2 next x1 into I y2 plus I x1 y2 next I y1 நால multiplication I y1 into x2 so plus I x2 y1 next I y1 into I y2 plus into plus I into I square value வந்து minus 1 so minus y1 y2 இதெல்லாம் டைரக்டா போடணும் I into I square நால டைரக்டா minus 1 போடணும் next grouping the real part and imaginary part real part and imaginary part group பண்ணிக்கோ real part is x1 x2 and minus y1 y2 I இல்லாத term real part I எல்லாம் இல்லாத term ஒரு group பண்ணிக்கணும் I term ஒரு group பண்ணிக்கலாம் அப்ப imaginary part is I x1 y2 I x2 y2 so I காமனா வெளிய எடுத்துனாக்க so x1 y2 plus x2 y1 so real part தானே imaginary part தானே ஃபைண்ட் பண்ணியாச்சு so this is z1 into z2 so proof la first left hand side la proof la left hand side la பாத்தீங்கன்னாக்கா z1 into z to the whole bar னு இருக்கு அப்ப left hand side நான் ஃபைண்ட் பண்ண போறேன் left hand side z1 into z to whole bar அப்ப இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து z1 into z2 அப்ப இதுக்கு whole bar ஃபைண்ட் பண்ணனும் whole bar means conjugate ஓகேவா பார் போட்டா என்ன அர்த்தம் அதோட காஞ்சுகேட் அர்த்தம் அப்ப இது காஞ்சுகேட் பண்ணா அப்ப z1 into z whole bar means இது z1 z2 இது அத அப்படியே ரைட் பண்ணுங்க x1 x2 minus y1 to y2 plus I into x1 y2 plus x2 y1 the whole bar next இந்த பார் ரிமூவ் பண்ணறதுனாக்க என்ன பண்ணனும்னா I பாதல இருந்த சைனை சேஞ்ச் பண்ணனும் பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ்னா பிளஸ் சேஞ்ச் பண்ணனும் சோ இந்த பார் ரிமூவ் பண்ணிட்டாக்க நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் ஆகுது பாருங்க x1 x2 minus y1 y2 minus I into x1 y2 plus x2 y1 this is z1 into z2 the whole bar இது 1 ன்னு வெச்சுக்கோம்
ஓகே. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் Z1 பார் இன்ட்டு Z2 பார். ஓகே, அப்போ Z1 பாரையும் Z2 பாரையும் 2 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ Z1 பார் இன்ட்டு Z2 பார் ஈக்குவல் டு Z1 இஸ் x1 ப்ளஸ் IY1. Z1 பாருக்கு வந்து x1 மைனஸ் IY1 இன்ட்டு Z2 பார், அப்போ x2 மைனஸ் IY2 2 மல்டிப்ளை பண்ணோம். நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம Z1 அண்ட் Z2 நம்ம எடுத்திருக்கோம். Z1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் IY1, Z1 பார்னாக்கா x1 மைனஸ் IY1, வேறு Z2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் IY2, அப்போ Z2 பார்னாக்கா x2 மைனஸ் IY2ன்னு எழுதணும். ஓகேவா, அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ Z1 பாரையும் Z2 பாரையும் மல்டிப்ளேஷன் பண்ணோம், போட்டிருக்கோம். ஸோ மல்டிப்ளேஷன், ஸோ x1 இன்ட்டு x2, x1 x2, நெக்ஸ்ட்டு x1 இன்ட்டு மைனஸ் IY2, ஸோ மைனஸ் x1 ஐயை ஃபஸ்ட் ரைட் பண்ணணும், I இன்ட்டு x1 y2, நெக்ஸ்ட்டு மைனஸ் IY1 ஆல் மல்டிப்ளேஷன், ஸோ மைனஸ் IY1 இன்ட்டு x2, ஸோ மைனஸ் I x2 y1, நெக்ஸ்ட்டு மைனஸ் IY1 இன்ட்டு மைனஸ் IY2, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். I இன்ட்டு I ஸ்கொயர், I ஸ்கொயர்னாக்க என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ y1 இன்ட்டு y2, ஸோ y1 y2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் பண்ணோம். இப்போ இந்த I இன்ட்டு I ஸ்கொயர் பண்ணும்போது I இன்ட்டு I ஸ்கொயர், அதுக்கு மைனஸ், ஸோ அதனால தான் மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு குரூப்பிங் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் பார்ட் இஸ் x1 x2 minus y1 y2 plus imaginary part பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் I x1 y2 மைனஸ் I x2 y1 இருக்குது. ஸோ ரெண்டில் இந்த காமனாக இருக்கா, மைனஸ் I காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் I காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா ரிமைனிங் என்னன்னாக்கா x1 y2 மைனஸ் x2 y1 ப்ளஸ் y1 வந்து. ஸோ மைனஸ் I காமனாக எடுக்கிறீங்க, மைனஸ் I காமனாக எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, this is Z1 bar into Z2 bar. This is number 2 ன்னு வச்சுக்கோம். From 1 and 2 ஈக்குவலாக வந்துருக்கு பாருங்கள். From 1 and 2 left hand side right hand side ஈக்குவலாக வந்துருக்கு. So Z1 into Z2 the whole bar equal to Z1 bar into Z2 bar. Hence proved. Next property, Z is purely imaginary if and only if Z equal to minus Z bar. Okay, Z ன்றது purely imaginary ன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். purely imaginary-னாக்கா இப்போ I டைம் மட்டும் வரணும், அப்போ X டைம், அதாவது ரியல் பார்ட்டு 0வாக இருக்கணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் Z equal to X plus IY, இப்போ purely imaginary-னாக்கா அப்போ X 0 இருந்தால் தான் purely imaginary-ஆக இருக்கும். y டைம், அதாவது I டைம் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி. x 0 இருந்துச்சுனாக்கா IY மட்டும் வரும். ஸோ அப்போ Z இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ y 0வாக இருந்துச்சுனாக்கா ரியல் பார்ட் மட்டும் வந்துச்சுனாக்கா அது பியூர்லி ரியல். ஓகேவா, ஸோ இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கனாக்கா Z இஸ் பியூர்லி இமேஜினரி, அப்போ x ஈக்குவல் டு 0 வரணும். ஓகேவா, ஸோ லெட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு x plus IY எடுத்துக்கலாம். பை டெஃபினிஷன் அப்போ Z bar is equal to Z barன்றது Z உடைய காஞ்சிகேட். ஸோ x minus IY, Z equal to x plus IY, Z bar means Z உடைய காஞ்சிகேட் x minus IY. ஓகேவா, ஸோ தேர்ஃபோர் அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், Z equal to minus Z bar. ஸோ Z equal to கொஸ்டினில் Z equal to minus Z bar. ஸோ இதில் அப்ளை பண்ணுவோம். Z இன்சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Z x plus IY அப்ளை பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் போட்டு Z பாருக்கு x minus IY அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ Zக்கு x plus IY ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டு Z bar இஸ் x minus IY. ஸோ x minus IY. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினாக்கா எக்ஸோட வேல்யூஸ் என்ன வருது பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ 0 வந்தால் தான் பியூர்லி இமேஜினரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் IY ஈக்குவல் டு மைனஸ் அப்ளை பண்ணுங்கள் ப்ராக்கெட்டுக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் IY.
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த மைனஸ் எக்ஸ் மூவ் டு அனர் சைடு, ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஐஒய் மூவ் டு அனர் சைடு மைனஸ் ஐஒய் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் ஐஒய், இந்த மைனஸ் எக்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணாக்கா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஐஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணாக்கா மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் 0 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 மல்டிப்ளையில் இருக்குது, ஆனால் சைடு மூவ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 0 ஆகும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 வந்தாக்கா ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ z ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா அப்போ z ஈக்குவல்னா பாருங்க ஐஒய். அப்போ இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வருது. அப்போ இமேஜினரி பார்ட் மட்டும் வந்தாக்கா z is purely imaginary. So z is purely imaginary. ஓகேவா? ஸோ ஐ பார்ட் மட்டும் வந்தனாக்கா அது பியூர்லி இமேஜினரி. எக்ஸ் டேம் அது ஐ இல்லா டேம் மட்டும் வந்துச்சுனாக்கா, எக்ஸ் டேம் வந்துச்சுனாக்கா அது பியூர்லி ரியல். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டு வெரி இம்பார்ட்டன்ஸு. ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. எக்ஸைஸில் யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பார்த்துருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 10 ப்ராப்பர்ட்டிஸு அதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸை. Hi students, today homework, read and write the properties. Page number 61 to 62 இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒரு ரைட் பண்ணி பாருங்கள். 3 ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரூஃப் இருக்கும். பேஜ் நம்பர் 61லேயும் இருக்குது, 62லேயும் இருக்கும். ஓகேவா? அந்த 3 ப்ராப்பர்ட்டியை ஒரு தடவை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸைஸ். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.4ல் ஒவ்வொரு சம்முக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரூஃபையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ டெய்லி வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸ் பாருங்கள். எதாவது புரியல டவுட் இருந்துச்சுனாக்கா அந்த டவுட்ஸை சென்ட் பண்ணுங்கள், மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், ஸ்கூல் மெயில் சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற நோட்ஸ்லாம் நோட் போட்டு ஒழுங்காக காப்பி பண்ணிட்டு வாங்க. கிளாஸ் ஒரு தனியாக, ஹோம்ஒர்க் நோட் தனியாக போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாமே மறுபடியும் டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டவுட்டாக வந்து மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஒழுங்காக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.